Present Vanakkam to all my dear students. I am your English teacher Subramani Mailsami. I hope that you all are very safe. Ask your parents wherever they go to wear mask. You don't go anywhere unnecessarily. In this critical situation, we should protect ourselves. Okay? Stay home, stay safe. In the last video class, we have read poem from Unit 6. The title of the poem is No Men Are Foreign. In this video class, we are going to read supplementary from Unit 6. The title of the supplementary is The Little Hero of Holland, video part 1. The title of the supplementary is The Little Hero of Holland. It was written by Mary Mapes Dodge. Was an American writer. Before we start the lesson, we have to know about author, right? About the author, Mary Mapes Dodge was born in 1831 and she was dead in 1905. Was an American children's author and editor, best known for her novel Hans Brinker. She was the recognized leader in juvenile literature for almost a third of the 19th century. And Dodge conducted Saint Nicholas for more than 30 years, and it became one of the most successful magazines for children. She was able to persuade many of the great writers of the world to contribute to her children's magazine. Persuade means சம்மதிக்க வைத்தல், ரைட்? பர்சுவேட் மீன்ஸ் அவங்களுடைய மேகசின் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, செயின்ட் நிக்கோலஸ், அந்த மேகசினுக்கு பல எழுத்தாளர்கள்கிட்ட போய் பேசி அவங்களும் அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் இவங்களோட மேகசினில் வந்து வெளியிடுறதுக்காக சம்மதிக்க வைக்கிறதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பர்சுவேட் அப்படின்னு சொல்லுவாங்க. The antonym of this word is dissuades. DISUADES. Persuades, dissuades. Right? First, look at the first one. Mary Mapes Dodge was an American children's author and editor, best known for her novel Hans Brinker. ஸோ இவர் வந்து அமெரிக்கன் நாட்டை சார்ந்த குழந்தைகளுக்கான எழுத்தாளர், அதுக்கப்புறம் பதிப்பாசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து எந்த ஒரு நாவல் மூலயமா நன்கு உலகத்துக்கு தெரிய வந்தார் அப்படின்னா ஹான்ஸ் பிரிங்கர் அப்படின்ற மூலயமா இவர் ஷீ பிகேம் பாப்புலர், பெஸ்ட் நோன், அறியப்பட்டார், ஃபேமஸ் ஆர் பாப்புலர், ரைட்? ஸோ ஹான்ஸ் பிரிங்கர் அப்படின்ற ஒர்க்கு மூலயமா மிகவும் பிரபலம் அடைகிறார். She was the recognized leader in juvenile literature. Juvenile means what? A youth or adult. The meaning. Juvenile means youth or adult, right? அதாவது இவர் பார்த்தீங்க அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட 1/3 காலம் இவர் இளைஞர்களுக்கான இலக்கியம் எழுதுறதுல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக இருந்திருக்கிறார்.
ரெகக்னைஸ்டு மீன்ஸ் அங்கீகரிக்கப்பட்ட, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தலைவியாக இவர் இருந்திருக்கிறார். ஸோ அதை பார்த்துக்க, அந்த மேக்ஸினை எத்தனை வருஷம் நடத்திருக்காரு அப்படின்னா 30 வருடங்கள் நடத்திருக்காங்க. அப்போ 100 வருடங்கள் இருக்குது அப்படின்னா 19th செஞ்சுரியில், அந்த 19th செஞ்சுரியில் மூன்றில் ஒரு பகுதியை வந்து இவர் அந்த இளைஞர்களுக்கான கதை எழுதுறதுலேயே ஒரு குறிப்பிட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவராக இவங்க இருந்திருக்காங்க. Dodge conducted Saint Nicholas for more than 30 years and it became one of the most successful magazines for the children. அதாவது குழந்தைகளுக்கான நிறைய புத்தகங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க. அதில் இவர் நடத்தின அந்த புனித நிக்கோலஸ், செயின்ட்னா புனிதர் அப்படின்னு அர்த்தம். அந்த செயின்ட் நிக்கோலஸ் என்ற குழந்தைகளுக்கான அந்த பத்திரிக்கை வந்து 30 ஆண்டுகளுக்கு மேலே நடத்தி புகழ் பெற்றவர். அதாவது நிறைய மேகசின் இருக்குது, அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மேகசின் தான் எது அப்படின்னா இந்த செயின்ட் நிக்கோலஸ். She was able to persuade many of the great writers of the world to contribute means what, பங்களிப்பு to her children's magazine. அதாவது இவருடைய மேகசின், இவர் ஒருத்தர் மட்டுமே அந்த மேகசின், அதாவது மந்த்லி மேகசினாக இருக்கலாம், இல்லை மந்த்லி டுவைஸாக இருக்கலாம், அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு மேகசினுக்கு இவர் ஒருத்தரால் மட்டுமே என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா அந்த போதுமான தொகுப்புகளில் நாவல் அல்லது மற்ற விஷயங்களை கொடுத்துட முடியாது. அதனால் உலக அளவில் மிகவும் புகழ் வாய்ந்த எழுத்தாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் பேசி என்னுடைய பத்திரிக்கைக்கு உங்களோட ரைட்டிங்ஸும் கொடுங்க, நான் அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசி அவங்கள சம்மதிக்க வைக்கிறது தான் இது அப்படின்னா பர்சிவேட், ரைட், டு மேக் அக்ரி, மற்றவங்களில் ஒரு செயலில் செய்வதற்கு இணங்க செய்வது தான், ரைட்டுங்களா. அந்த மாதிரி சில உலகில் மிகப்பெரிய எழுத்தாளர்கள்னு தன்னுடைய பத்திரிக்கைக்கு பங்களிக்க வைக்கிறதுக்கான முயற்சி இவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. அதை செஞ்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் இந்த இவரோட மேகசினுக்கு, அதாவது மேரியோட மேகசினுக்கு வந்து அவங்களோட ரைட்டிங்ஸை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க் ட்வைன், லூசியா மே அல்காட், ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் அண்டு டென்னிசன். இது ஆர்எல் ஸ்டீவன்சன் சொல்லுவாங்க இவரை ஷார்ட்டா, அண்ட் டென்னிசன் எக்ஸெட்ரா. இவங்கெல்லாம் புகழ்பெற்ற ரைட்டர்ஸ். இவங்கள மாதிரியான நிறைய எழுத்தாளர்களை தன்னுடைய மேகசினில் அவங்களுடைய படைப்புகளை கொண்டு வெளியிடுவதற்காக அவங்ககிட்ட போய் கேட்டு அதை வாங்கி இவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒர்க்கெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மிகவும் பிரபலமான ஒரு எழுத்தாளர் அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. Look at the glossary, it's very important. If you know the meaning of these difficult words, it's easy to understand the concept while we read that supplementary. Dikes, an embankment for controlling or holding back the water of the sea or a river. அதாவது டைக்ஸ் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஆற்று நீரையோ அல்லது ஒரு கடல் நீரையோ அதே இடத்துல இருக்க செய்து ஒரு உயரமான பகுதியில் இருக்குன்னா அந்த நீரை கீழ் தாழ்வான பகுதி நோக்கி வராமல் இருப்பதற்காக நடுவில் கட்டக்கூடிய அந்த நிலப்பகுதிக்கும் அந்த ரிவர், அந்த நீர் இருக்கக்கூடிய 2 பகுதிக்கு நடுவில் தடுப்பு சுவராக கட்டக்கூடியதான் எது அப்படின்னா இந்த டைக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The dike was built to save the land and people from the flood water. So look at this side, this area fully covered with water and this side fully covered with house and land. Between these two they built what, like a wall. This is called a dike to save people from flood water. Look at this picture, this is called water dike, right. தண்ணியை வந்து அதே இடத்துல தேங்கி நிறுத்துறதுக்காகவும் அல்லது மழை காலங்களிலோ அல்லது வெள்ளம் ஏற்படும் பொழுதோ அந்த தண்ணி
வயல்வெளியிலையும் மக்கள் வசிக்கிற இடத்துக்கோ வரக்கூடாதுன்றதுக்காக குறுக்கில் கட்டக்கூடிய ஒரு வால் தான் எது அப்படின்னா டைக். See, this is called dike. Look at the second one. Sluice is a sliding gate or other device for controlling the flow of water, especially one in a lock gate. அதாவது மதகுன்னு சொல்லுவாங்க. ஸ்லீஸ் மீன்ஸ் மதகு. அதாவது தண்ணி இந்த மாதிரி பெரிய வால் போட்டு இப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஸ்மால் கேட்டு ஒன்று இருக்கும். இந்த வாட்டரை வந்து திறந்து விடுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேட் ஒன்று இருக்கும், மதகு. ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்லூயிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லுக் அட் த தேர்ட் ஒன். ட்ரிங்க்லிங் ஃப்ளோ இன் எ ஸ்மால் ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம் மீன்ஸ் வாட்? நீரோடை, ரைட்? அதாவது ஒரு மெல்லிய அளவில் ஓடக்கூடிய ஒரு நீரோடை, அதாவது ஃப்ளோ இன் எ தின் லைன், அதுதான் வந்து ட்ரிங்க்லிங். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், நம், டிப்ரைவ்ட் ஆஃப் அ பவர் ஆஃப் சென்சேஷன். நம்ம ஒரு அதாவது மறுத்து போச்சு அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, ஒரு மாதிரி அதிக நேரம் நம்ம கை கால் தண்ணிக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கையோட உள்ளங்கையோ இல்லை கையோட விரல்கள்லையோ நம்ம நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா உணர்வற்ற மாதிரி இருக்கும், உணர்வே இல்லாத மாதிரி இருக்கும். அதுதான் இந்த இடத்துல என்ன, டிப்ரைவ்ட் ஆஃப் பவர் ஆஃப் சென்சேஷன். அந்த உணர்வு குறைந்து போய் இருக்கிறது தான் நம் மறுத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், chattered, feeling cold and frightened that one can't stop the upper teeth from against one's lower teeth. அதாவது பயத்திலேயோ அல்லது குளிரிலேயோ நம்ம நடுங்கும் பொழுது நம்மளுடைய மேல் பல்லும் கீழ் பல்லும் என்ன பண்ணும், படப்பட பண்ண அடிச்சுக்க தெரியுமா, இந்த மாதிரி அடிச்சுக்க தெரியுங்களா, அதுதான் என்ன சொல்லுங்க அப்படின்னா chattered அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லுக் அட் த நெக்ஸ்ட் ஒன், க்ரௌச்சிங். தட் மீன்ஸ் பதுங்கி, அதாவது உடலில் ஒரு கால் உட்காந்து நம்மளோட உடலில் பெண்ட் பண்ண மாதிரி தன்னை ஒரு இடத்துல அப்படியே குறுக்கின மாதிரி உட்காந்துக்கிறதுக்கு பேர் தான் இது. அடாப்டிங் எ பொசிஷன் வேர் த knees are bent and அப்பர் பாடி இஸ் brought forward and down. கீழே முட்டி போட்டு உட்காந்து நம்மளுடைய உடல் முன்னுக்கு வந்த மாதிரி உட்காந்து இருக்கக்கூடியது தான் எது சொல்லுங்க அப்படின்னா க்ரௌச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, see this picture. ஆக்சுவலாக இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய அந்த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பையன் தான் இது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொசிஷன் தான் இதில் சொல்லுவாங்க அப்படின்னா க்ரௌச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லுக் அட் த நெக்ஸ்ட் ஒன், க்ரோன். க்ரோனிங் ஆர் க்ரோன், தட் மீன்ஸ் முனுகுதல் அப்படின்னு அர்த்தம். மேக் எ டீப் இன்ஆர்டிகுலேட் சவுண்ட் கன்வேயிங் பெயின். அதாவது உடலில் ஏற்படக்கூடிய வலி, அது மூலிமா தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய, அந்த உடலில் ஏற்படக்கூடிய வலியை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஒரு சவுண்டு தான் என்ன சொன்னால் முனுகல் அப்படின்னு சொல்லுவோம். when we suffered from a fever, heavy fever, that time we produce some kind of some different sounds like that. ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பெயினை, நம்மளை உடலில் ஏற்படக்கூடிய வலியை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சத்தத்துக்கு பேர் அப்படின்னா க்ரோன் ஆர் க்ரோனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷவல்ஸ், tool resembling a spade with a broad blade and a typically upturned side, used for moving earth, coal and snow. ஷவல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊரில் விட்டுற மண்வெட்டி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸ்பேட், அந்த மாதிரி தான். பட் இந்த மாதிரி டைப்பில் ஹேண்டில் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் இந்த நம்ம ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் இந்த ரோடு வேலை செய்கிறவங்களாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஹைவேஸில் வேலை செய்கிறவங்க, ரைட்? this is called what? This is SHOVL, shovel, right?
ஐஸ் புரியுதுங்களா? இதுக்கு அது மீனிங் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா த மீனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஷவல் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மண் அள்ளி போடுறதுக்கு, மணல், அதுக்கப்புறம் கோல், நிலக்கரி அள்ளி போடுறதுக்கு, அதுக்கப்புறம் ஸ்னோ, அந்த பனியெல்லாம் நிறைய கொட்டியிருக்கும், அந்த மாதிரியான இடத்துல இதை கிளியர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் இது அப்படின்னா இந்த ஷவல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே. ஸோ டைக்ஸ், sluices, trickling, numb, chattered, crouching, crone, and shovels. Okay, that's very important. Read this. Okay, now only we will enter into the water. Listen. Okay, the supplementary. What's the title of the supplementary? Can anyone guess? Yes, at the beginning I told you the topic of the supplementary. The title is The Little Hero of Holland. It was written by Mary Maps Dodge. Characters of this story: Peter, he is the water. Peter, hero of the story. Peter was the hero of the story. Then second one is blind man. Blind man. He was Peter's close friend. Blind man, right? And third one is a man going to work. A village man, right? A man who he finds Peter at the டைக். இவர் தான் பீட்டர் வந்து அந்த டைக்கு பக்கத்தில் இருக்கிறத என்ன பண்ணார் அப்படின்னா கண்டுபிடிச்ச ஒருத்தர். அவர் தான் அந்த வில்லேஜ் மேன். தென் மதர், தென் பீட்டர்ஸ் ஃபாதர் அண்டு village people. That's all. Right? The characters are, one is Peter, another one is a blind man, and third one is a man going to work, that village man, and Peter's mother and father and village people. That's all. This is a true story of a little boy with a brave heart and a passionate love for his village. Read on the story to find what the little hero of Holland did to save his fellow men. Fellow men means அவங்க கிராமத்து மக்கள், right? This is a true story of a little boy with a brave heart and a passionate love for his village. அதாவது தன் தன் கிராமத்தின் மீது அதீதமான அன்பும், அது மட்டும் இல்லாமல் ஒரு வீரமிக்க ஒரு சிறுவனை பற்றிய உண்மை கதை தான் இந்த ஸ்டோரி. அந்த ஹாலண்ட் நாட்டில் வந்து இந்த சின்ன பையன், இந்த வீரமிக்க இந்த சின்ன பையன் மக்களை காப்பாற்ற என்ன செய்தான் என்பதை நம்ம இந்த கதையை படித்து தெரிஞ்சுப்போம். அந்த மக்களை காப்பாற்ற இவன் என்ன செய்தான் என்பதை கண்டறிய இந்த கதையை படியுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரீட் ஆன் த ஸ்டோரி டு ஃபைண்ட் வாட் லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட் டிட் டு சேவ் ஹிஸ் ஃபெல்லோ மென். ஃபெல்லோ மென் மீன்ஸ் இந்த அவங்களுடைய கிராமத்து மக்கள், அந்த கிராமத்தில் வசிக்கிறவங்களை காப்பாற்ற என்ன செய்தான் என்பதை கண்டறிய இந்த கதையை படியுங்கள். Before we are going to see this explanation, this supplementary explanation in paragraph wise, I will tell you the whole story in very short in Tamil. ரைட்? இது பற்றியாக என்ன நடந்துச்சு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோட கதையினுடைய சுருக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது
பீட்டர் அப்படின்ற ஒரு சிறு மாணவன், உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாணவன் அங்கே ஒரு பையன் இருக்கார். அவருக்கு ஒரு நண்பன் இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா பிளைண்ட், பார்வையற்ற ஒருவர். அவரும் இந்த தம்பியும் நல்ல நண்பர்கள். ஒரு நாள் இவர் விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அம்மா இவரை கூப்பிட்டு அவர்கிட்ட சாப்பிட பொருளை ஒன்று கொடுத்து, அந்த நண்பனுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வா, உன்னோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு வான்னு இவனை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. அவன் அங்கே விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ அது வரைக்கும் விளையாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருந்த அந்த பீட்டர் வந்து தன்னை நண்பனை பார்க்க போக சொன்னோன்னா அந்த விளையாடுறதை விட்டுட்டு வேகமாக ஓடி வந்து அந்த வேலையை செய்ய போகிறான். அப்போ அவங்க அம்மா இவங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்புகிறாங்க அப்படின்னா, மதியம் ஆயிடுச்சு, சீக்கிரமாக போயிட்டு ஈவினிங் டைம் ஆகிறது, மாலை ஆகிறதுக்குள்ளே நீ என்ன பண்ணிடணும்னா, சூரியன் வந்து மறையத்துக்குள்ளே நீ வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அனுப்புகிறாங்க. அங்கே போயிட்டு எந்த வழியே போகணும் அப்படின்னா, அங்கே ஒரு டைக் இருக்கு, ஒரு அணை மாதிரி கட்டியிருக்கிறாங்க. அது மேலே தான் இவங்க நடந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போய் அவங்க நண்பனை பார்க்கணும். இப்படி போகும்பொழுது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாத்தையும், அந்த பக்கம் நீர் இருக்கக்கூடிய காட்சி, இந்த பக்கம் அந்த வயல்வெளி இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகிறாரு. போயிட்டு நண்பன் கூட சேர்ந்து அங்கேயே உட்காந்து இவங்கள 2 பேரும் சாப்பிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்கு கண்ணு தெரியாது இல்லையா, அதனால இவர் என்னென்ன விஷயங்கள்லாம் வர வழியில் பார்த்தாரு, எந்தெந்த மாதிரியான இயற்கை விஷயங்கள் இவளை ரொம்ப ஈர்த்தது, என்னென்ன விஷயங்கள்ல ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்றத தன்னோட நண்பர்கிட்ட என்ன பண்ணுறாரு அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, அம்மா என்ன சொன்னாங்க, சீக்கிரமாக போயிட்டு திரும்ப வந்துடணும் அப்படின்னு சொன்னது ஒரு ஞாபகம் வருது. அப்போ நண்பனுக்கிட்ட நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கிறாரு. மறுபடியும் அந்த டைக் வழியாக தான் வந்துட்டுருக்கிறாரு. வந்துட்டு இருக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஏதோ ஒரு நீரூற்று சத்தம் போகிறத அவருக்கு கேட்குது. ரொம்ப மெல்லியதாக ஒரு நீர் கொட்டக்கூடிய ஒரு சத்தம் அவருக்கு கேட்குது. என்ன, எங்கே கொட்டுது அப்படின்னு இவர் திரும்ப அங்கேயும் இங்கேயும் பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, இவர் மேலே உயரத்தில் இருக்கிறாரு. கீழே எட்டி பார்க்கும் பொழுது அந்த டைக்கல்ல சின்னதாக ஒரு சிறு ஓட்டை வழியாக தண்ணீர் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த சத்தம் தான் இவர் அங்கே கேட்டிருக்குது. உடனே அங்கேருந்து வேகமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதை கொட்டுறதை பார்த்தோன்னே இவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த சிறு ஓட்டை வந்து இப்படியே நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா, இது என்னாகும் அப்படின்னா இன்னும் பெருசாகி தண்ணி எல்லாம் கிராமத்துக்குள்ளே வந்து மக்கள் எல்லாத்தையும் அழிச்சிடும், வயல்வெளி எல்லாத்தையும் வீணாக்கிடும். ஸோ நம்ம ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அங்கேருந்து வேகமாக இறங்கி ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்குறாரு அதை அடைக்கிறதுக்கு. ஏதோ முயற்சி பண்ணுறாரு, ஒன்றும் பண்ண முடியல. இது என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய விரலை வச்சு என்ன பண்ணுறாருன்னா அந்த ஓட்டையை அடைக்கிறாரு. இப்படி விரலை வச்சு அடைப்பார். அதுக்கப்புறம் 2 விரல், அதுக்கப்புறம் பண்ணும் பொழுது அப்புறம் கையை முழுமையாக வச்சு அடைக்கிற மாதிரி வந்துடும். அன்னைக்குன்னு பார்த்து அந்த வெளியே வேறு யாருமே அங்கே வரமாட்டாங்க. எல்லாருமே வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வீட்டுக்கு திரும்ப வந்துடுவாங்க. இவரும் அங்கே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னா, ரொம்ப நேரம் ஆச்சு, இப்போ சூரியனும் மறைஞ்சிருச்சு, இருட்டு ஆகுது, இருட்டு நல்லாவே ஆயிடுச்சு. அப்போ அங்கே உதவிக்காக இவர் கூப்பிட்டு யாரையும் கூப்பிட்றாங்க, யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு பயங்கரமாக கத்துறாரு. ஆனால் எல்லாருமே அங்கே வீட்டுக்கு போனதுனால என்ன பண்ணல, யாரும் இவருக்கு உதவிக்கு வரல. இரவு முழுவதும் அங்கே தான் இருக்கிறாரு, பயங்கர குளிர். கையெல்லாம் என்னாச்சு அப்படின்னா, இவர் தண்ணியில் தான் கீழே தண்ணியில் இருக்கிறார் இல்லையா, அந்த தண்ணி உடல் முழுவதும் நனைச்சிட்டாரு. இப்போ அந்த கையை அந்த ஓட்டையில் வச்சு அடைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால அந்த கையில் ஈரம் தொடர்ந்து இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, கையெல்லாம் உணர்வற்று போன மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் அதை எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த விஷயம், இந்த ஓட்டை பெருசாகி தண்ணியெல்லாம் உள்ளே போயிடும், மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படின்றதுனால தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை தாங்கிக்கிட்டு அந்த இடத்துல அப்படியே அடிச்சு கையை வச்சு அடிச்சு பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்படியே ஒரு இரவு முழுவதும் அங்கேயே தான் இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுது அப்படின்னா, அன்ன வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்கிறாரு. அந்த வழியில் ஒருத்தர் வேலைக்கு போயிட்டுருக்கிறாரு. வேலைக்கு போகும்பொழுது இவர் இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த முணுகுதல், வலியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு முணுகிற மாதிரி, அந்த குளிரில் இருந்துச்சு அப்படின்னா பல்லெல்லாம் மேலும் கீழே அடிச்சுக்கும் இல்லையா, அந்த மாதிரி அடிக்கிறது, உதவிக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது, இதையெல்லாம் அந்த வேலைக்கு போகிற ஒரு காதில் விழுது. என்னாச்சு அப்படின்னு நீங்கள் எட்டி பார்க்கும் பொழுது இவர் பீட்டர் இங்கே இருக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரியானதான் பிரச்சனை அப்படின்றத அவருக்கு அந்த பையன் சொல்கிறாங்க.
உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா வேகமாக அங்கேருந்து ஓடி போய் கிராமத்தில் இருக்கிற ஒரு நிறையா மக்களை கூட்டிகிட்டு வந்து இந்த மண்வெட்டி ஷவல்னு பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கீழே இறங்கி வந்து அந்த ஓட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி செய்கிறாங்க. உடனே சரி செஞ்சதுக்கு அப்புறம் அங்கே கிராமத்து மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீட்டரை அவங்க பேரண்ட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுடைய மகன் இல்லை அப்படின்னா இன்றைக்கி நம்ம கிராமமே இல்லை, இந்த கிராமத்தையே பாதுகாத்த மிகப்பெரிய பெருமை யாருக்கு இருக்குது அப்படின்னா உங்கள் பையனுக்கு இருக்குது. ஸோ இவர் தான் இந்த ஹாலண்ட் நாட்டினுடைய மிகப்பெரிய கதாநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப பாராட்டி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட அவங்க பெற்றோர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வராங்க. இதுதான் இந்த கதையினுடைய இதுதான் இந்த கதை. ஸோ அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இன்னும் உள்ள போய் படிக்க போகிறோம். ரைட். Holland is a country where much of the land lies below sea level. Only great walls called dikes keep the North Sea from rushing in and flooding the land. For centuries, the people of Holland have worked to keep the walls strong so that their country will be safe and dry. Even the little children know the dikes must be watched every moment and that a hole no longer than your finger can be very dangerous thing. See what the author said, the maximum land lies below the sea level in Holland. ஹாலண்டில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நிலங்கள் கடல் மட்டத்திற்கு கீழே தான் அமைஞ்சிருக்கு. Only great walls are called dikes. Here the author refers great walls refers the dikes as a great walls. இந்த dikes தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரும் சுவர் அப்படின்னு சொல்றாங்க. To keep the north sea from rushing in and flooding the lands. அதாவது அந்த கடல் வடகடல் பகுதியில் இருக்கக்கூடிய வடகடலிலிருந்து வரக்கூடிய அந்த நீர் வேகமாக ஓடி வரக்கூடிய நீரையும் அங்கே வெள்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அதையும் அந்த நாட்டுக்குள்ளே வராமல் தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்கிறது எது அப்படின்னா தடுத்து நிறுத்துவதற்கு அந்த டைக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. For centuries the people of Holland have worked to keep the walls strong. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பல நூற்றாண்டுகளாக என்ன பண்ணுறாங்கன்னா ஹாலண்ட் நாட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கடுமையாக உழைச்சி அந்த சுவரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வலிமை மிக்க எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாத அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு பெரும் சுவரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உருவாக்கியிருக்காங்க. இதை சடனாலாம் உருவாக்கலை, இதுக்கு பல நூற்றாண்டுகள் கஷ்டப்பட்டதை அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உருவாக்கியிருக்காங்க. ஸோ தட் அதனால தான் their country will be safe and dry. அதனால தான் அந்த நாடு என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஒரு பாதுகாப்பு மிக்கதாகவும் நீர் எதுவும் உள்ளே வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு நாடாக ஒரு பாதுகாப்பு நாடாக மாறி இருக்குது. Even the little children know the dikes must be watched every moment. அங்கே இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு கூட பாருங்க, சின்ன சின்ன பசங்க கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டைக்ஸை கவனிக்க வேண்டும், கட்டாயமாக நாம் பாதுகாக்க வேண்டும், கவனிக்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிஞ்சிருக்காங்க. ஏன்னா and that a hole no longer than your finger can be very dangerous thing. அது மட்டும் இல்லாமல் என்ன அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம விரலை விட ரொம்ப சிறியதாக இருக்கக்கூடிய சிறு துவாரங்களில் கூட அவ்வளோ பெரிய சுவரில் இருக்குது, அதில் சின்ன ஓட்டை கூட ஒரு மிகப்பெரிய ஆபத்தானது என்பதை எல்லா குழந்தைகளும் சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியும் இப்போ ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இந்த டைக்கில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதில் வர இந்த சிறு ஓட்டை மூலமாக வரக்கூடிய நீர் பெரிய அளவில் ஆகி நம்மளுடைய மக்கள் எல்லாத்தையுமே அழிச்சிடும் அப்படின்றத எல்லாருமே கவனமாக அதை என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைக்ஸ் இஸ் வாட்ச்டு பை cleverly or carefully every day by the Holland people. ரொம்ப தெளிவாக ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மக்கள் அந்த சுவரை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கவனிச்சுட்டு இருக்காங்க. Many years ago there lived in Holland a boy named Peter. Peter's father was one of the men who tended the gates in the dikes called sluices.
He opened and closed the sluices so that ships could pass out of Holland's canals into the Great Sea. Many years ago, there lived in Holland, a boy named Peter. A boy named Peter lived many years ago in Holland. பல வருடங்களுக்கு முன்பு, பல ஆண்டுகளுக்கு முன்பு ஹாலந்து நாட்டில் பீட்டர் என்ற ஒரு சிறுவன் வசித்து வந்தான். Peter's father was one of the men who tended the gates in the dikes. And the dikes are called sluices. Sluices means அந்த மதகுன்னு சொல்ல இல்லைங்களா, அந்த மதகில் இருக்கக்கூடிய அந்த மதகை வந்து சரி பண்ணக்கூடிய மதகு அல்லது அதுக்கு கதவு அப்படின்னு சொல்லுவோம். அதில் பராமரிக்கக்கூடிய டென்டட் மீன்ஸ் வாட், ப்ரொடெக்ட், பாதுகாக்கக்கூடிய, PROTECT, ப்ரொடெக்ட், ரைட். அந்த பாதுகாக்கக்கூடிய பணியில் வந்து நிறைய நபர்களில் வேலை செஞ்சுருக்காங்க. அதில் பீட்டரோட அப்பாவும் ஒருத்தராக என்ன பண்ணிருக்கிறான்னா அவங்க பணியேற்றிருக்கிறார். He opened and closed the sluices so that ships could pass out of Holland's canals into the Great Sea. ஸோ இவர் அங்கே என்ன வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அங்கே அந்த மதகில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கால்வாய் வழியாக பெரிய கடலுக்கு, கிரேட் சீனா பெருங்கடலுக்கு போகக்கூடிய கப்பல்கள் எல்லாமே இந்த வழியாக தான், இந்த மதகு வழியாக தான் போயிருக்கு, இந்த கேட் வழியாக தான் போயிருக்கு. அந்த கேட்டை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒர்க்கை தான் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை பாதுகாக்கக்கூடிய பணியும் அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய பணியில் யார் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா, பீட்டரோட அவங்க அப்பா வேலை செஞ்சுருக்காரு. இந்த இந்த கப்பல் ஹாலந்து நாட்டில் இருக்கக்கூடிய கால்வாய் வழியாக கடந்து செல்லணும் அப்படின்னா இந்த கேட்டு வழியாக தான் போகணும். அது வழியாக சென்றால் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருங்கடலுக்கு போக முடியும். அந்த கதவில் அந்த ஸ்லூசஸை வந்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ணக்கூடிய அல்லது ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒர்க்கை தான் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பீட்டரோட அவங்க அப்பா அங்கே வேலை செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதை பாதுகாக்கக்கூடிய பணியிலையும் அவர் இருந்திருக்கிறார். One afternoon in the early fall, when Peter was 8 years old, his mother called him from his play. "Come, Peter," she said. "I want you to go across the dike and take these cakes to your friend, the blind man. If you go quickly and do not stop to play, you will be home again before dark." Right? One afternoon in the early fall. Fall means autumn season, right? Fall refers to autumn season. Autumn, இலையுதிர் காலம். Very good. Early fall எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, இந்த பிகினிங் ஆஃப் த autumn season, அந்த தொடக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆட்டம் சீசனுடைய தொடக்கத்தில், அது இலையுதிர் காலத்துடைய தொடக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் மதியம் டைமில் அந்த பீட்டருக்கு அப்போ தான் வயசு 8. அவங்க அம்மா வந்து அவரை கூப்பிட்றாங்க. எதுக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னா, அவன் விளையாண்டுட்டு இருக்கான். விளையாடுறதுலேருந்து அவங்க அம்மா விளையாண்டுக்கிட்டு இருந்த பீட்டரை வந்து அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. I want you go across the dike and take these cakes to your friend, the blind man. So in the beginning I told you that Peter's friend is the blind man சொன்ன இல்லைங்களா. அவருக்கு எங்கள் அம்மா என்ன சொல்லி அனுப்புகிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற சுவர் அக்ராஸ்னா கடந்து, அவங்க சொன்னாங்க, உன் பார்வையிட்ட நண்பனுக்கு இங்கே இந்த டைக்ஸை கிராஷ் பண்ணி கொண்டு போய் இந்த கேக்கை கொடுத்துட்டு வர நான் விரும்புகிறேன், நீங்கள் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாங்க சொல்கிறாங்க. ஐ விஷ் டு யூ கோ அண்ட் கிவ் திஸ் கேக்ஸ் டு யுவர் பிளைண்ட் ஃப்ரெண்ட். ஸோ உன்னுடைய பார்வையற்ற நண்பனுக்கு இந்த கேக்கு கொண்டு போய் நீங்கள் கொடுத்துட்டு வர நான் விரும்புகிறேன்.
ஸோ நீங்கள் இதை போய் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு அவங்க மதியத்தில் விளையாண்டுட்டு இருக்கிற பீட்டரை கூப்பிட்டு இவங்க அம்மா சொல்கிறாங்க. அட் த டைம் ஹி வாஸ் 8 years old. அந்த நேரத்தில் அவனுக்கு அப்போ இந்த வேலை சொன்னப்போ அந்த காலத்தில் வேலை சொன்ன டைமில் இவங்களுக்கு என்ன வயசு அப்படின்னா 8 வருஷம் ஆகுது. If you go quickly and do not stop to play, you will be home again before dark. ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நீ இங்கே சீக்கிரமாக போனேன், குயிக்லி மீன்ஸ் வேகமாக, ரைட்? இந்த கேக்கை எடுத்துகிட்டு எங்கேயும் விளையாட நிற்காமல் சீக்கிரமாக போயிட்டு உன் நண்பங்கிட்ட கொடுத்தீங்கன்னா பிஃபோர் டார்க் நீங்கள் சீக்கிரம் என்ன பண்ணலாம், இருட்டாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டிற்கு வந்துடலாம். இடையில எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது, எங்கேயும் நின்று ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, விளையாண்டுட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த கேக்கை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த டைக்ஸை கிராஷ் பண்ணி கொண்டு போய் ஒரு நண்பனுக்கு கொடுத்துட்டு சீக்கிரமாக கிளம்பி வந்தீங்க அப்படின்னா இருட்டாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. The little boy was glad to go on such an errand. Errand means what? Small work, right? சின்ன சின்ன வேலைகளை செய்கிறது. இப்போ அது எப்படின்னா, இப்போ கொஞ்சம் தூரம் போய், இப்போ நம்ம வீடு ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த கிராமத்துலேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா போய் இந்த பொருளை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான வேலைகளை தான் என்ன சொல்லுங்க அப்படின்னா, வெரி ஷார்ட் ஜேர்னி அண்ட் டூ சம்திங். ஒரு ட்ராவல் பண்ணி போய் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சின்ன வேலையை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸ்டார்டட் ஆஃப் வித் எ லைட் ஹார்ட். ஹியர் ரெஃபர்ஸ் டு லைட் ஹார்ட் மீன்ஸ் இன் எ ஹாப்பி, வெரி ஹாப்பி, ரொம்ப மகிழ்ச்சியாக. He stayed with the poor blind friend a little while to tell him about his walk along the dike and about the sun and the flowers and the ships far out at sea. Then the little boy was glad to go on such errand and started off with a light heart. ஸோ இந்த மாதிரி வேலையை செய்கிற புறப்பட்டான். ரொம்ப மகிழ்ச்சியான இந்த வேலையை செய்வதற்கு அந்த பையன் அங்கிருந்து புறப்பட்டான். He stayed with the poor blind man a little while to tell him about his walk along the dike. அங்கே என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்ச நேரம் அவர் அங்கே தங்கியிருக்கிறாரு. கொஞ்ச நேரம் தன்னுடைய பார்வையற்ற நண்பரோட தங்கியிருக்கிறாரு. கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அங்கே இருக்கவங்க அந்த கொஞ்ச நேரத்தில் என்னென்னலாம் சொல்கிறாரு அப்படின்னா, டு டெல் ஹிம் அபவுட் ஹிஸ் வாக். அவர்கிட்ட தான் நடந்து வந்ததில் என்னென்னலாம் பார்த்தாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் இருந்தது அப்படின்றதெல்லாம் அவர் தன் நண்பன்கிட்ட பகிர்ந்துக்கிறார். அலாங் த டைக் அண்ட் அபவுட் த சன். அங்கே சூரியன் எப்படி அந்த தண்ணி அந்த டைக் வெளியே வரும்பொழுது அங்கே நீருக்கு அந்த பக்கம் தெரியக்கூடிய அந்த சூரியன் எப்படி இருந்தது. அண்டு த ஃப்ளார்ஸ், அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அந்த டைக்கில் இருக்கக்கூடிய அந்த பூக்கள்லாம் எப்படி இருந்தது. அண்டு த ஷிப்ஸ் ஃபார் அவுட் அட் சி. ஷிப்லாம் இருக்கும் இல்லைங்களா, கப்பல்கள், அதெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய கப்பல்கள்லாம் பார்த்தேன், அது எப்படி இருந்தது. இதை பற்றியெல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய நண்பன்கிட்ட இதை சொல்லிட்டு இருக்கிறார். ஏன்னா அவருக்கு கண்ணு தெரியலையா, இவர் ரசித்த அத்தனை அழகையும் தன்னோட நண்பனும் ஃபீல் உணரணும் அப்படின்றதுக்காக அந்த விஷயங்கள் எதுவும் இந்த நண்பன்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறார். ஷிப்ஸ் ஃபார் அவுட் அட் சி. அங்கே வெகு ஃபார் அவுட் மீன்ஸ் லாங் டிஸ்டன்ஸ். அங்கே கடலில் ரொம்ப தூரத்தில் நின்றுக்கூடிய கப்பல் பற்றியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஷிப்னா நமக்கு தெரியும், அதை பற்றியும் என்ன பண்ணுறாருன்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறார். Then he remembered his mother's wish that he should return before dark, and bidding his friend goodbye, he set out for home. புறப்பட்டார், ரைட்? Then he remembered his mother's wish. இதுக்கப்புறம் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க அம்மா இவருக்கு சொன்ன விருப்பம், அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக திரும்பினா இருட்டாகிறதுக்கு முன்னாடி வந்துடலான்னு சொன்னாங்க இல்லையா. அது சொன்ன உடனே இவருக்கு என்ன பண்ண அந்த விஷயம் ஒரு ஞாபகத்துக்கு வருது, அம்மா சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. தட் ஷுட் ரிட்டர்ன் பிஃபோர் டார்க். கட்டாயமாக அது இருட்டாகிறதுக்கு முன்னாடி திரும்ப வரணும்னு சொன்ன விஷயம் இவருக்கு ஞாபகத்துக்கு வருது. அவங்க அம்மாவோட விருப்பம் இவருக்கு ஞாபகத்துக்கு வருது.
And bidding his friend goodbye, he set out for home. Set out means return or புறப்பட்டார், started his journey, right? தன்னோட இது ஞாபகத்துக்கு வந்த உடனே இவர் தன் நண்பனை விட்டு பிரிய முடியாமல் பிரிஞ்சு பாய் சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அங்கிருந்து வீட்டுக்கு புறப்பட்டார். As he walked beside the canal, he noticed how the rains had swollen the waters and how they beat against the side of the dike, and he thought of his father's gates. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கேனல் மீன்ஸ் வாட்டர், அந்த வாய்க்கால், அந்த வாய்க்கால் வழியாக அப்படியே பிசைட் மீன்ஸ் நியர். We may expect this kind of words from home in homophones. Beside means near, right? Besides means in addition to, மேலும் அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஹோமோஃபோன்ஸில் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிசைடு மீன்ஸ் நியர், பிசைட்ஸ் மீன்ஸ் இன் அடிஷன் டு, மேலும். அந்த வாய்க்கால் பக்கத்தில் நடந்து போன போது இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, எப்படி ஸ்வெல்லன் மீன்ஸ் வீங்குது அப்படின்னு அர்த்தம், இங்கே வந்து இன்க்ரீஸ்டுன்னு அர்த்தம், ரைஸ்டு ஆர் இன்க்ரீஸ்டு, ரைட்? இதுக்கு அதான் மீனிங் இங்கே, ரைஸ்டு உயர்த்தி இருக்கிறது அல்லது இன்க்ரீஸ்டு, ரைட்? என்ன நினைக்கிறாருன்னா, எப்படி மழை இந்த நீர்மட்டத்தை உயர்த்தி இருந்தது அப்படின்றதையும் நினச்சி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்ல பாருங்க, அண்ட் ஹவு தே பீட்ஸ், இங்கே வாட்டர் தான் இங்கே சொல்கிறாரு, இங்கே தே ரெஃபர்ஸ் டு வாட்டர் ஆர் வேறு எப்படி எடுத்துக்கலன்னா அந்த வேவ்ஸ், அந்த அலை இருக்கும் இல்லைங்களா, அதுதான் இங்கே ரெஃபர் பண்ணாங்க. தே பீட் எகெயின்ஸ்ட் த சைட் ஆஃப் த டைக். அந்த நீர் அலைகள் என்ன பண்ணுது, அந்த அந்த அலை என்ன பண்ணுது அப்படின்னா சுவத்தில் இன்னொரு பக்கம் மோதி கொண்டு இருப்பதையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் நோட்டீஸ் பண்ணுறாரு, கவனிக்கிறார். அண்ட் ஹி தாட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் கேட்ஸ். இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நார்மலாக அந்த தண்ணி வந்து அதிகரிச்சிருக்கு, அந்த தண்ணி அதிகமாக இருக்குது, அதிலேருந்து அந்த தண்ணீர்லேருந்து வரக்கூடிய அலை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மதகு அந்த சுவரில் ஒரு பக்கம் என்ன பண்ணினா வேகமாக வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா, அப்பா அந்த கதவு, அப்பா அந்த வேலை செஞ்சது, அந்த மதகுகள்லாம் பாதுகாக்கிறதுக்கு அப்பாவோடைய ஹார்ட் ஒர்க்கு, அங்கே மக்கள் வேலை செஞ்சது, இது எல்லாமே அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நினச்சி பார்க்குறாரு. ஸோ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம மக்கள், அப்பா இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த மதகு ஸ்ட்ராங்காக கட்டாமல் இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ தண்ணி அதிகமாக இருக்குது, இதனுடைய கடல் அலைகள் வந்து வேகமாக என்ன பண்ணுது அப்படின்னா சுவத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அந்த ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்தால் இதெல்லாம் என்ன ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா யோசித்து பார்க்குறாரு. ஸோ நவ் ஹி ஃபெல்ட் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் அண்ட் ஹிஸ் நேட்டிவ் பீப்புள்ஸ் ஸ்கில் டு மேக் தட் டைக்ஸ் வெரி ஸ்ட்ராங். அதை வலிமையாக கட்டுறது, வலிமையாக உருவாக்குறத நினச்சி இவர் ரொம்ப பெருமைப்படுறார். I am glad they are so strong, he said to himself. If they gave way, what would become of us? These pretty fields would be covered with water. Father always calls them the angry waters. I suppose he thinks they are angry at him for keeping them out so long. Look at the first sentence. I am glad they are so strong, he said to himself. They refers to water. அந்த மதகு, அந்த டைக்கு தான் இங்கே ரெஃபர் பண்ணுறாரு. அவர் தனக்கு தானே சொல்லிக்கிறார், அப்பா இதெல்லாம் எவ்வளோ வலிமை மிக்கதாக இருக்குது அப்படின்னு அவர் தனக்கு தானே சொல்லிக்கிறார். சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி, கிளாட் மீன்ஸ் வாட்டர், ஹீ ஃபெல்ட் வெரி ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறார், ரொம்ப வலிமை மிக்கதாக இருக்குது அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறார். Then he asked one question to himself. If they gave way, that means இதில் ஏதாவது பழுதடைந்தால், ரிப்பேர்டு, ரைட்? பழுதடைந்து அங்கே அந்த தண்ணி போகிறதுக்கு வழி விட்டுச்சுன்னா, give மீன்ஸ் give way to go someone or something. அந்த வாட்டரெல்லாம் தேன்றது அந்த டைக்கை, அந்த கேட்ஸ் இதை தான் ரெஃபர் பண்ணுறாங்க. இதெல்லாம் பழுதடைந்து என்ன தண்ணி போக வழி விட்டுச்சுன்னா என்ன ஆகும்?
நமக்கு என்ன நடக்கும், நமக்கு என்ன நடந்திருக்கும், நம்ம எப்படி என்ன மாதிரியான பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவோம், ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு அவர் கொஷின் கேட்குறாரு. திஸ் பிரிட்டி ஃபீல்ஸ், பிரிட்டி மீன்ஸ் வாட், அந்த பியூட்டிஃபுல், அந்த அழகான வயல்வெளிகள் அதான் இங்கே சொல்கிறாங்க. தீஸ் பிரிட்டி ஃபீல்ஸ், பிரிட்டி மீன்ஸ் பியூட்டிஃபுல், would be covered with water. அங்கே தண்ணியெல்லாம் இந்த கேட்டில் ஏதாவது ரிப்பேர் ஆகி அது தண்ணி போக இடம் கொடுத்துருந்துச்சுன்னா இந்த அழகான வயல்வெளிகள்லாம் எப்படி நீரால் சூழப்பட்டிருக்கும். ஸோ எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருந்திருக்கும், மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஃபாதர் ஆல்வேஸ் கால்ஸ் தெம் ரெஃபர்ஸ் டு வாட், தட் வேவ்ஸ். அந்த வேவ்ஸ் இருக்கு இல்லைங்களா, வேவ் அந்த கடல் அலை அல்லது அந்த ஆற்றினோட அலை, கடல் அலை, இதை தான் இங்கே அவங்க அப்பா எப்பவுமே என்ன சொல்லுவார் அப்படின்னா ஆங்க்ரி வாட்டர்ஸ். என்ன சொல்லுவாராம், ஆங்க்ரின்னு நமக்கு தெரியும், கோபம், கோபம் கொண்ட தண்ணீர், சினம் மிக்க தண்ணீர், சினம் கொண்ட தண்ணீர் அப்படின்னு அவங்க அப்பா எப்பொழுதுமே சொல்லிகிட்டே இருப்பாராம். I suppose he thinks they are angry at him for keeping them out so long. Suppose means guess. I guess he thinks they are angry at him for keeping them out so long. அதாவது இவர் எதனால் ஒரு இந்த கடல் அலைகள் ரொம்ப கோபம் மிக்கது அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னா, ரொம்ப நாளமாக ஒரே இடத்துலையே வெளியில் போகாமல் அதை நிறுத்தி வச்சிருக்கார் இல்லையா, அதனால அந்த அலைகள் இவர்கிட்ட கோபமாக இருக்கிறதுனால இவர் என்ன நினைக்கிறாருன்னா இதெல்லாம் ஆங்க்ரி வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாருன்னு, அப்படின்னு நினைக்கிறாருன்னு நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இவர் தானே அந்த கேட் ஆப்ரேட் பண்ணுறது, அதை எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வேலையில் இருந்திருக்கிறாரு. ஸோ அதனால் அங்கே இருக்கிற அலைகளை பார்க்கறதுனால அதோடைய வேகமாக காத்தடிச்சு என்னாகும், அலை வேகமாக அந்த சுகத்தில் அடிக்கும் இல்லையா, இதெல்லாம் பார்க்கறதுனால ரொம்ப நாளாக அந்த நீரை ஒரே இடத்துல தேங்கி வச்சுக்கிறதுனால அந்த நீர் அலைகள் இவர்கிட்ட கோபம் கொண்டு இருக்குது அப்படின்னு அப்பா நினைக்கிறாருன்னு நான் யூகிக்கிறேன், நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். So keeping out means stored, right? Stored. Keep out. As he walked along, he sometimes stopped to pick the pretty blue flowers that grew beside the road, or to listen the rabbit's soft tread as they rustled through the grass. But oftener he smiled. As he walked along, he sometimes stopped to pick the pretty blue flowers that grew beside the road. ஸோ அங்கே அந்த ரோடு வழியாக நடந்து போயிட்டு பைக்கில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே அழகிய ப்ளூ கலர்னு அது நீல நிறத்தில் இருக்கிற பூக்களை பறிக்க அங்கே கொஞ்சம் அதாவது ரோட்டு ஓரத்தில் வளர்ந்துருக்கக்கூடிய அந்த பூக்களை பறிக்க அங்கே கொஞ்ச நேரம் நிற்கிறாரு. ஆர் டு லிசன் த rabbit's soft tread as they rustled through the grass. இந்த இடத்துல ட்ரெட் மீன்ஸ் வாட், வாக்கிங் சவுண்ட். இது அந்த மென்மையான முயல் நடக்கக்கூடிய அந்த காலடி சத்தம், அதான் இங்கே ரெஃபர் பண்ண வாக்கிங் சவுண்டு. ரசில் மீன்ஸ் வாட், அந்த சலசலப்பு. அந்த முயல் மெதுவாக நடந்து போகிறப்ப அந்த செடியில் அந்த புல்லில் நடந்து போகிறப்ப புல்லுக்குள்ளே போச்சு அப்படின்னா அந்த ஒரு சலசலப்பு சத்தம் கேட்கும் இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறார். அதை கேட்கறதுக்கும் சில நேரங்கள் அதை கேட்கவும் அங்கே நின்னார். But after the smile, he smiled. That means so often. Often means, right? Often, adikadi, right? As often as he thought of his visit to the poor blind man who had so few pleasures and was always so glad to see him. But oftener he smiled as he thought of his visit to the poor blind man who had so
few pleasures and was always so glad to see him. இவர் அடிக்கடிக்கு அப்படியே வரப்போ சிரிச்சுக்கிறாரு. எதை இப்போ நினச்சி சிரிச்சுக்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய நண்பனை, புவர் மீன்ஸ் இங்கே பிட்டி அப்படின்னு அர்த்தம், பரிதாபம் அப்படின்னு பொருள் வரும் பிட்டி, அந்த பார்வையற்ற நண்பனை பார்த்து வந்ததை பற்றி, அவர்கிட்ட பார்த்து வந்ததை பற்றியும், இவர் போய் அவரை பார்த்ததுனால அவருக்கு கிடைச்ச கொஞ்சம் மகிழ்ச்சியான மகிழ்ச்சியை பற்றியும் இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்பப்போ நினச்சி பார்த்து இவர் சிரிச்சுக்கிறார். அதாவது இவர் அங்கே போய் அவரை மீட் பண்ணதுனால அவர் எந்த மாதிரியான ஒரு கொஞ்சமான மகிழ்ச்சி அடைஞ்சார் அதை நினச்சோம். இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்பப்போ வரும் பொழுது அவரை பற்றி நினச்சி அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை நினச்சி இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்பப்போ சிரிச்சுக்கிறார், சந்தோஷத்தை நினச்சி சிரிச்சுக்கிறார். Then he said that blind man always very happy and glad to see Peter. அவன் எப்பொழுதுமே அந்த பீட்டரை பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவான். If he meets Peter, he will feel very happy. அவர் அந்த பிளைண்ட் மேனை பீட்டரை பார்த்தாவே இவர் ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவார். இவரும் அவர் பிளைண்ட் நண்பனை போய் பார்த்தார் அப்படின்னா, அந்த பார்வையற்ற நண்பனை பார்த்தாருன்னா இவரும் ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவார். அதுதான் இங்கே ரெஃபர் பண்ணுறாங்க. Suddenly he noticed that the sun was setting and that it was growing dark. Mother will be watching for me, he thought, and he began to run toward home. திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, அவன் எதை நோட்டீஸ் பண்ணுறான், எதை கவனிக்கிறான் அப்படின்னா, சூரியன் மறைஞ்சு இருட்டிக்கிட்டு வரதை கவனிக்கிறாரு. இதை பார்த்த உடனே இவருக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா, மதர் வில் பி வாட்சிங் ஃபார் மீ, ஹி தாட்ஸ். அம்மா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, என்னோட வருகையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அவங்க யோசிக்கிறான். தென் ஹி பிகேன் டு ரன் டுவர்ட் ஹோம். உடனே இது நினச்ச உடனே அம்மா நமக்காக காத்துட்டு இருப்பாங்க, இருட்டாயிருச்சு அப்படின்னு இதை நினச்ச உடனே வீட்டை நோக்கி வேகமாக ஓட தொடங்குறார். ஹி ஸ்டார்டட் டு ரன் டுவர்ட் ஹோம். வேகமாக ஓட தொடங்கினார். Just then he heard a noise. It was the sound of a trickling water. He stopped and looked down. There was a small hole in the dike through which a tiny stream was flowing. Tiny means very small. Stream means நீரோடை, right? The trickling means water. A dripping or flow in a thin line. ரொம்ப மெல்லிசாக தண்ணி ஓடக்கூடியதை தான் இங்கே என்ன சொல்ல முடியாது, ட்ரிக்லிங் சொல்லுவாங்க. இவர் கொஞ்ச தூரம் அப்படியே வேகமாக ஓடுறாரு. ஓடின உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு சத்தம் தான் இவர் கேட்குறாரு. இட் வாஸ் த சவுண்ட் ஆஃப் அ ட்ரிக்லிங் வாட்டர். இது என்ன அப்படின்னா, தண்ணீர் ஒழுகக்கூடிய, தண்ணீர் கொட்டக்கூடிய சத்தம். தென் ஹி ஸ்டாப்ட் அண்ட் லுக்ட் டவுன். உடனே ஓடுறது அப்படியே டக்குன்னு நிறுத்திட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கீழே எட்டி பார்க்குறாரு. தேர் வாஸ் எ ஸ்மால் ஹோல் இன் த டைக் த்ரூ விச் எ டைனி ஸ்ட்ரீம் வாஸ் ஃப்ளோயிங். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டைக்கில் ஒரு சிறிய ஓட்டை இருக்குது. அது வழியே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டைக்கில் சின்ன ஓட்டை இருக்குது, அது வழியே ஒரு சிறு நீரோடை அப்படியே சின்னதாக அப்படியே தண்ணி என்ன பண்ணினா கசிஞ்சு கொட்டிக்கிட்டு இருக்கு. அதை தான் இங்கே பார்க்குறேன். அந்த டைக்கில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டை வழியே தண்ணி என்ன பண்ண அப்படின்னா கசிஞ்சு கொட்டிகிட்டு இருக்கிறத அவர் பார்க்குறாரு. சொன்ன இல்லைங்க, அந்த டைனி ஸ்ட்ரீம் சொன்ன இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு பெரிய டைக் எப்படி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டை வழியே என்ன ஆகுதுன்னா தண்ணி இப்படி கொட்டிக்கிட்டு இருக்கு. அதுதான் இங்கே பார்க்குறாங்க. மேலே டைக்கில் இங்கே நின்றுருக்க, இங்கே ஒரு தம்பி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இவர் மேலே இருந்து தான் எட்டி பார்க்குறாரு. அப்போ தான் இந்த மாதிரி தண்ணி கொட்டுறதை அவரால் பார்க்க முடியும். Any child in Holland is frightened at the thought of a leak in the dike. Thought means நினைக்கிறதுன்னு அர்த்தம், ரைட்? அதாவது any child in Holland is frightened, feared, right? பயந்துருவாங்க. At the thought of a leak in the dike.
அதாவது ஹாலந்து நாட்டில் இருக்கிற எந்த ஒரு பையனும் எந்த ஒரு சின்ன குழந்தையும் அந்த சுவரில் தண்ணி கசிஞ்சிட்டு போகுது ஓட்டை இருக்குது அப்படின்னு நினச்சாலே பயங்கரமாக பயந்துருவாங்க. ஏன், ஒரு சின்ன ஓட்டை விழுந்தால் கூட என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை அதாவது ரிப்பேர் பண்ணுறதை வந்து சரி செய்கிறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம். அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திடும். அப்படின்றதுனால இதில் ஒரு ஓட்டை இருக்குது, இதில் ஒரு கசிவு இருக்குது அப்படின்னு நினச்சாலே என்ன பண்ணுவேன், லீக்குன்னா கசிந்து வர்றது அப்படின்னு அர்த்தம். அந்த கசிவு இருக்குதுன்னு நினச்சாலே என்ன பண்ணிடுவாங்களாம், பயங்கரமாக பயந்துருவாங்க. ஃப்ரைட்டன், ஃபியர்டு. Peter understood the danger at once. If the water ran through a little hole, it would soon make a larger one, and the whole country would be flooded. In a moment, he saw what he must do. Throwing away his flowers, he climbed down the side of the dike and thrust his finger into the tiny hole. Peter understood the danger at once. At once means immediately, right? ஸோ அதை பார்த்த உடனே அதில் சின்ன கசிவுனால தண்ணி வெளியே போயிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இதில் பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. தென் இஃப் த வாட்டர் ரேன் த்ரூ எ லிட்டில் ஹோல், இட் வுட் சூன் மேக் அ லார்ஜர் ஒன். இந்த சின்ன துவாரத்தை மூலயமா தண்ணி அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா மிக விரைவில் கூடி சீக்கிரத்தில் என்ன ஆயிடும்னா அந்த சின்ன ஓட்டை மிக பெருசாக மாறிடும். அண்ட் அப்படி மாறிடுச்சுன்னா த ஹோல் கண்ட்ரி வுட் பி ஃப்ளட்டட். இந்த நாடுமே என்ன ஆயிரும், வெள்ளத்தால் மூழ்கிரும் அப்படின்றாங்க. In a moment he saw what he must do. In a moment means what? அதாவது கொஞ்ச நேரத்திலே, இன் எ மினிட், இன் எ செகண்ட், ஒரு வினாடியிலேயே அவர் என்ன புரிஞ்சுக்கிறார் அப்படின்னா நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத அவர் பார்த்துட்டார். ஸோ வாட் ஹி மஸ்ட் டூ, நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். த்ரோயிங் அவே ஹிஸ் ஃப்ளாஷ், ஹி கிளைம் டவுன் த சைட் ஆஃப் த டைக். கையில் வச்சுருந்த அந்த நீல கலரில் பூ பறிச்சிட்டு வந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, ப்ளூ கலர் ஃப்ளாஷ். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அப்படியே கையில் தூக்கி எரிஞ்சிட்டு அங்கே மேலே அந்த எங்கேருந்து அந்த டைக்கு மேலே தானே இருந்து பார்க்குறாரு, அப்படியே அதிலிருந்து கீழே அப்படியே இறங்குறார், அது ஓரமாக இறங்குறார். and thrust his finger into the tiny hole. கை என்ன பண்ணுறாரு, ஃபிங்கர்னா விரல், தன்னோட விரலை இறங்கி அந்த பக்கவாட்டில் இறங்கி வந்து அந்த சின்ன ஓட்டையை தன்னோட விரலை வச்சு அடைக்கிறார். ஸோ இப்போ அடைச்ச உடனே தண்ணி என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. இதுவே நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு டைக் இருந்து நாம் அந்த வழியாக போய்கிட்டு இருந்து நாம் அதை பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம எப்படியாவது இங்கேருந்து சீக்கிரமாக ஓடிடணும் அப்படின்னு தான் ஒரு எண்ணம் வரும். ஆனால் அதை வந்து அதுதான் இங்கே பிரேவ் அப்படின்ற ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்காங்க. தைரியமாக அந்த விஷயத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறார். ஸோ அதனால தான் ஹீ பிகேம் பாப்புலர் இன் ஹாலண்ட் அண்ட் இன் த வேர்ல்டு வைட். ஸோ அதனால தான் ஹீ கால்ட் ஆஸ் அ வாட் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட், லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாட் வி ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் திஸ் பேராகிராஃப், வாட் எவர் we have problem, whatever we are in a critical, wherever in a critical situations, என்ன ஒரு பிரச்சனைனாலும் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் we should face the problem bravely. தைரியமாக அதை என்ன பண்ண அப்படின்னா எதிர்கொள்ள கற்றுக்கணும் அப்படின்றத இந்த பேராவில் தான் நம்ம எடுத்துக்கூடிய மெசேஜ். The flowing of water was stopped. So after he climbed down the side of the dike and he thrust his finger into the tiny hole, then he stopped the water. இவர் மேலேருந்து இறங்கி வந்தவுடனே என்ன பண்ணார் அப்படின்னா தன்னோட ஃபிங்கர் விரல் வச்சு என்ன பண்ணுறாரு, அந்த ஓட்டையை அடைக்கிறாரு. அடித்த உடனே அங்கே தண்ணி ஓடக்கூடிய அந்த ஓட்டை வழியே வரக்கூடிய தண்ணி என்ன ஆகுது அப்படின்னா இப்போ நிறுத்தப்படுது. ஸோ த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வாஸ் ஸ்டாப்டு பை the little hero of Holland, Peter. Who is the hero of this story? Can you guess? Yes, Peter. Who is the author of this story? என்ன சார் திடீர்னு கொஷின்லாம் கேட்குறீங்கன்னு பார்க்குறீங்களா? இல்லை,
ரொம்ப நேரமாக நாமளும் கிளாஸ் கவனிச்சிட்ருக்கோம். எப்படி போயிட்டுருக்கு, நீங்களா தெளிவாக தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். ஓகே, ரைட். Oh, he said to himself, the angry waters must stay back now. I can keep them back with my finger. Holland shall not be drowned while I am here. He said to himself, the angry waters must stay back now because I can keep them back with my fingers. While I am here, Holland shall not be drowned by floods. என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இந்த ஆங்கிரி வாட்டர் கட்டாயமாக அங்கேயே என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கேயே இருந்துக்கணும். ஏன்னா அந்த தண்ணி மேலும் வெளியே வராமல் என்னோட விரலை கொண்டு அதை அடைக்க முடியும். ரைட். நான் இங்கே இருக்கிற வரைக்கும் ஆலந்த நாடு நீரில் மூழ்காது. நான் அப்படி ஒரு விஷயம் நடக்கனா விடவும் மாட்டேன். ஸோ என்னால் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த ஹாலந்த நாட்டை இந்த நீர் ஒன்றும் செய்ய முடியாது. ஐ கேன் சேவ் மை ஹாலண்ட் வித் மை அட்மோஸ்ட் எஃபர்ட். என்னால் முடிஞ்ச முயற்சியை எடுத்து, என்னால் எவ்வளவு அளவுக்கு என்னால் முயற்சி எடுக்க முடியுமோ அதை எடுத்து என்னுடைய நாட்டை என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா காப்பாற்ற முடியும், பாதுகாக்க முடியும் அப்படின்னு அந்த தம்பி சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we will complete the first part 1 video class. We will continue remaining lesson in the part 2 video class. Thank you students.